Boys, are you ready? Okay. Okay. வேற லெவல்ல ரெடி ஆயிருக்காங்க எல்லாரும். அசிஸ்டன்ட் இப்போ இந்த நேத்து ஆடியோ தான் கேட்டா சம சூப்பரா இருந்துச்சு. வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க நல்லா காஃபிலாம் குடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸா ஒரு 10 to 15 minutes என்ஜாய் பண்ண போறீங்க. ஓகே? അങ്ങനെ സ്നാക്സ് ஓகே ரெடியா? ஓகே. ஒரு நிமிஷம் இந்த லைட் ஆஃப் பண்ணிடுங்க. லைட் எல்லாத்தையும் ஓகே. நம்ம எல்லாரும் இவ்வளவு நேரம் அவங்களோட என்ன பார்த்து கொண்டிருந்தா பாய்ஸ் ஸ்கேட் இதோ கேஜிஎஃப் பாய்ஸோட இந்த எபிசோட்ல ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டை அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். கேஜிஎஃப் பாய்ஸ் டைம் டிராவல் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு விபரீத வித்தியாசமான கற்பனை. இங்க கூட சேர்ந்து நீங்களும் டைம் டிராவல் பண்ண ரெடியா? ரொம்ப டல்லா இருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? எல்லாமே பிரச்சனை தான் மச்சான். யோசிச்சு முடியெல்லாம் கொட்டினதுதான் மிச்சம். ரொம்ப வளர்ந்ததுனால முடி எல்லாம் கொட்டிடுச்சு. கொஞ்சம் லைட்டா சைடு வந்துருச்சு. கொஞ்சம் கொட்டினா உங்களுக்கு இப்படி இருந்தா கொஞ்சம் கூட இல்லாத இதையெல்லாம் மாற்ற முடிஞ்சா எப்படி இருக்கும்? முடியும் மச்சான். 40 வருஷத்துக்கு முன்னாடி இமயமலை அடிவாரத்துல சிவானந்த அடிகள்னு ஒரு சாமியார் இருந்தார். ஒவ்வொரு கையால எண்ணெயை வாங்கி தேய்ச்சிக்கிட்டவங்களுக்கு எல்லாம் நல்லா வளர்ந்துதான். எது மச்சான்? முடியல. ஏன் நினைச்சேன்? மூளையும் நினைச்சேன். நமக்கு 40 வருஷத்துக்கு பின்னாடி இப்போ முடிஞ்ச எப்படி இருக்கும்? நல்லாதான் இருக்கும். எல்லாருக்கும் முடி கிடைக்கும். இப்ப என்ன பண்ண முடியும்? நம்மளால முடிஞ்சது ஒரு டீ குடிக்க வேணா போலாம். சரி வாங்க, வெதர் ஸ்பூன்ல போய் டீ குடிக்கலாம். என்னது வெதர் ஸ்பூன்ல டீயா? அங்கதான் பார்லி டீ, மால் டீ, ஜிஞ்சர் டீ, அப்புறம் ஸ்பெஷல் மோர் டீ எல்லாம் கிடைக்கும். சரி வாங்க போவோம். என்ன மச்சான், நம்ம சயின்டிஸ்ட் வீட்ல இருந்து கலர் கலரா லைட் எரியுது. எந்த சயின்டிஸ்ட்? இந்த ஊருக்கே தெரிஞ்ச ஒரே சயின்டிஸ்ட் நம்ம ஆல்பர்ட் ரொமான்சிக் தான். ரொமான்சிக் தான்? ரொமான்ஸ் நிறைய பண்ணுவாரோ? சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். ரேகா கண்டுபிடிச்சிட்டேன். சக்சஸ் சக்சஸ். வாங்க மச்சான், இந்த ரேகா அதுவும் ஊர்ல இல்லாத நேரத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வழியா டைம் மிஷினை கண்டுபிடிச்சிட்டேன். இதை வச்சு பல விஷயத்தை மாற்ற வேண்டியது. அதுக்கு முன்னாடி உம்மி வரதுக்குள்ள மாவாட்டி வச்சிருவோம். இல்ல உம்மிடுவோம். Hey boys, follow me.
இதுக்கு பேரு தான் டைம் மிஷின். டைம் மிஷின் சொன்னேன், டைமே காட்ட மாட்டேங்குது. இப்போ அதுக்கு நேரம் சரியில்லை, அதான். அப்ப பூஜை பண்ணா ஓடுமா? முதல்ல இது யார் கண்ணிலையும் படாம தூக்கிட்டு போயிடலாம். என் கண்ணை ஏன் பாக்கல? நீதான் யார் கண்ணிலையும் படாம தூக்கிட்டு போகணும்னு சொன்னல, அதான். உங்களெல்லாம் வச்சுட்டு டைம் மிஷின் இல்ல, வாட்சை கூட திருட முடியாது. சரி வாங்க தூக்கிட்டு போலாம். இதை நம்ம கட்டாயம் சிதறி பண்ணியே ஆகணும். அப்படிங்கிற கொண்டாடிடுவோம். டைம் மிஷின்னு சொன்னீங்க, இது என்ன எக்ஸ்ட்ரா லாஜிக் கேல்குலேட்டர் மாதிரி தானே இருக்கு. இது எப்படி ஆப்ரேட் பண்றது? எத்தனை படம் பார்த்துருக்கோம் மச்சான். இந்த கீபேட்ல நம்ம போக வேண்டிய வருஷத்தை அமுக்குனா போதும். ஐ, அப்ப நான் தான் முதல்ல அமுத்துவேன். வெயிட் பண்ணு, நம்ம 40 வருஷத்துக்கு பின்னாடி. அட பாவிகளா, யார் என்னோட டைம் மிஷினை தூக்கிட்டு போனீங்க? கல்யாணம் ஆனதுலேருந்து மாவாடிக்கிட்டே இருக்கேன். இந்த டைம் மிஷினை வச்சு ஒரு நோபல் பரிசு வாங்கலாம்னு நினைச்சிருந்தேன். அந்த ஆசையில மாவள்ளி போட்டுட்டீங்களே. போனதுதான் போனீங்க, என்னைக்கு கூட கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. உம்மி என்ன டம்மி ஆக்கிடுவாளே. நான் வாங்கிட்டு என்னோட ஃபுல் டைம் ஜாப் ஆயிரும் போல தெரியுதே. எங்க இருந்தாலும் நல்லாவே இருங்க. நாமுக்கிறேன்னு சொல்லி கையில குச்சியோட நாங்கள் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து விட்டுட்டியா. இப்ப எங்க வந்து நிற்கிறோம் பாரு. நம்ம எந்த வருஷத்துக்கு வந்திருக்கோம்னு கூட தெரியலையே. எஸ்டிகே வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணி பாரு. நம்ம ராஜ்குமார்னு ஒரு நல்ல போட்டுருப்பாரு, அதுல தெரியும். 20 ஏப்ரல் 2064. ஐயோ, நம்ம 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். ஏங்கப்பா, ஒருத்தர் 40 வருஷமா தொடர்ச்சியா கேலண்டர் போட்டுட்டு இருக்காங்க. என்ன ஒரு சேவை. என்ன மச்சான், ஏதோ கேட்டு கஞ்சி ஸ்மெல் வருது. இந்த பட்டன்ஸ் பெரியவர் பேக்கரியில லீவ் ஊட்டிட்டு இருக்காரு. பட்டன்ஸ்னு பேர் வச்சாலே ஓட்ட வேண்டியது. நீங்களா அது? உங்களுக்கா இந்த நிலைமை? அதை ஏன் கேட்குறீங்க? எங்கள் வீட்டுக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு கேக் பேக் பண்ணி நான் ஒரு பேக் ஆகிட்டேன். அப்புறம் இந்த பேக்கரி வச்சு செட்டில் ஆகிட்டேன். உங்க கடை ஸ்பெஷல் பெட்டல்ஸ் கேக் ஒன்று கொண்டு வாங்க. இதைங்க எடுத்துட்டு வரேன். மச்சான், நம்ம வந்த வேலையை பார்த்தோம். கேட்கலாம், அப்புறமா சாப்பிடலாம். இந்த தடவை நான் கரெக்டா அமுக்குறேன். நாம 80 வருஷம் பின்னாடி போகணும். கரெக்டா ப்ரெஸ் பண்ணேன். இங்க கேட்க கேட்டாங்க. உள்ள போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ளார ஆளை காணும். நீங்க யாராவது பாத்தீங்களா? ஒருவேளை நல்ல பேக்கரியில் போய் சாப்பிட போயிட்டாங்க போல. சரி, நான் போய் வழக்கம் போல ஹோட்டல் கடைக்கு போயிடணும். அப்பாடா, ஒரு வழியா 40 வருஷத்துக்கு பின்னாடி 80s வந்துட்டோம். முதல்ல சாமியார் கையால எண்ணெயை தேய்ச்சிட்டு வரும். சிங்கர் மாதிரியே இருக்குல்ல? சாமியார்க்கே முடியலையே, வந்தாச்சு, தேய்ச்சிட்டு போயிடுவோம்.
அப்பாடா முடி வளர்ந்துருக்கான்னு பார்க்கணும். சூப்பர். எனக்கு நல்லா கரு கருன்னு அடர்த்தியா வளர்ந்துருக்கு. எப்படி வளர்ந்துருக்கு? கரு கருன்னு. எங்க மச்சான் முத்துவா காணோம்? உனக்கு வேற எங்கேயும் வளர்ந்துருக்கு. கண்ணத்துல தவிட்டாரு. நல்ல வேலை கண்ணத்தா தடனாரு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? திரும்ப அதே சாமியார்கிட்ட போய் தலையில மட்டும் தேய்ச்சிட்டு வருவோம். டைம் மிஷின் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஜாலி தான். பாலா நமக்கு அப்பாடா, இந்த தடவை சாமியார் கரெக்டா தலையில தேய்ச்சாரு. வந்துட்டோம். நம்ம சிங்கன சென்னை 80s எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு போயிடலாமா? போலாமே. பேண்ட் பாருங்க. என்ன மச்சான், இந்த ஸ்டுடியோல இவ்வளவு கூட்டமா இருக்கு? யாரோ ஒரு பிரபலமான நடிகையோட சாங் ஷூட்டிங் நடக்குதான். அப்படியா? சைவா என்னன்னு பார்ப்போம். சிலுக்கோட டான்ஸ் ஆடியாச்சு. அப்பாடா, இப்போ சந்தோஷமா 2024 போலாம். அண்ணே, சிலுக்கு வரல? ஏய் வாடா. ஏய், யார் மச்சான் இந்த பாட்டி? என்னது பாட்டியா? மச்சான், இதான் நம்ம கனவு கண்ணி சிலுக்கு. ஐயோ, சிலுக்க கூட்டிட்டு வர ஆர்வத்துல வயசை கால்குலேட் பண்ண மறந்துட்டேன். 70 வயசான சிலுக்கு பாட்டியை பார்க்க எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிலுக்கா தான் பார்க்கணும். கிழட்டு சிலுக்கா பார்க்க முடியாது, திரும்ப எடுக்க முடியாது. மச்சான், அது வண்டி இல்லை, டைம் மிஷின். ஏதோ ஒன்று ஏற்றி திரும்ப சிலுக்கை ஈடிஸ்க்கே அனுப்பிடுவோம். ஈடிஸோட கனவு கண்ணியாக இருக்கட்டும். மச்சான், வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடக்கும். மாறாததுன்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு கிஃப்ட் தான். அதுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னா வாழ்க்கையே சொர்க்கம் தான்.
யாரையும் பார்த்துக்கணும் கண்ணாடி வரும் கண்ணாடி முடியும் வினோதி நெக்ஸ்ட் டைம் ஸ்ரீநகர் போகும்போது அவர் இந்த கெட்டப்ல போவீங்க ஓகே அப்படியே ஓகே வேற லெவல்ல செம பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலென்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓகே என்ஜாய் பண்ணோம் தரோல என்ஜாய் பண்ணோம் வேற லெவல்ல இருந்துச்சு can I have one more very big applause for them thank you okay இதோட கல்ச்சுரல்ஸ் முடியுது